الله تعالى وبركاته. الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا. صدق الله مولانا العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வழியை தங்களுடைய உயிரினும் மேலாக மதித்த வாழ்ந்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறையின்றி நிறையட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையின் வழியை உலகத்தின் முடக்கத்தில் நம்முடைய பள்ளிகளின் மஸ்ஜிதுகளின் வணக்கங்களும் முடங்கி போய்விட்டதில் எல்லோருக்கும் ஆழ்ந்த வருத்தங்கள் இருந்தாலும், நீண்ட காலத்திற்கு பின்னால், நீண்ட நாட்களுக்கு பின்னால் உங்களை எல்லாம் இணையதளத்தின் வழியை சந்திப்பதிலே ஆக மகிழ்ச்சி. அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற தீனுடைய ஆர்வத்தின் தேட்டத்தில் சத்தியத்தின் செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டிருக்கின்ற நெல்லிக்குப்பம் முஸ்லிம் மீடியா இந்த நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையின் இறுதி வரை சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கும் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹ் கிருபை செய்து இவர்களை சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாய் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. இது போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு அற்புதமான கருவிகளாய் அல்லாஹ் இவர்களை ஆக்கி அருள்புரிவானாக. உலகத்திற்கு இவர்களை கொண்டு அல்லாஹ் நேர் வழி காட்டுவானாக. மேலான சகோதரர்களே, கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு சிறப்பு மிக்க துல்ஹஜ் மாதத்தின் தொடக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். 3 நாட்களை கடந்த 4ஆம் நாளின் தொடக்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வருடத்தில் 3 மாதங்களின் 10 நாட்களை சிறப்பான நாட்களாக நாம் கொண்டிருக்கின்றோம். ரமதான் மாதத்தின் இறுதி 10, துல்ஹஜ் மாதத்தின் தொடக்க இந்த 10. அல்லாஹ் குர்ஆனில் வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் என்றெல்லாம் அதிகாலையின் மீது சத்தியம் என்று நிறைய சத்தியங்கள் செய்து இந்த 10 நாட்களை அல்லாஹ் சிறப்பிக்கின்றான். அதுபோன்று முஹர்ரம் மாதத்தின் 10 நாட்கள் சிறப்பிக்குரியவை. இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்தவை, பிரியமானவை. யார் இந்த நாட்களிலே அல்லாஹ்விற்கு பிரியமான காரியங்களை செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை தன்னுடைய அருளோடு அரவணைத்துக் கொள்கின்றான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகின்றது. பல்வேறு தலைப்புகளில் உலமாக்கள் நமக்கு இதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி இருப்பார்கள். எனக்கு இந்த மாதத்தின் நாயகர் துல்ஹஜ் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை தொடாமல் எந்த வரலாறும் நகர முடியாது என்னும் அளவிற்கு அவர்கள் முழுக்க முழுக்க வரலாறுகளில் நிறைந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்தின் எல்லா சமூகமும் அங்கீகரித்திருக்கின்ற ஒரு நபி. எல்லா சமூகமும் எல்லா நபிகள் எல்லா நபிமார்களையும் அங்கீகரிப்பதில்லை, முஸ்லிம்களை தவிர்த்து. கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் அவர் எங்களுடைய நபி என்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய நபி என்கின்றார்கள். முஸ்லிம்கள் எல்லா நபிமார்களை பற்றியும் நல்ல கருத்து கொள்ள வேண்டும், நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்பதால் நாமும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மில்லத் இப்ராஹிம்,
நீங்கள் இப்ராஹிமின் மில்லத்துகள், அவர்களுடைய சமுதாயம். நீங்கள் உம்மத்தே முஹம்மதியானாம், ஆனால் உம்மத்தே முஹம்மதியானாம், ஆனால் மில்லத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றர்கள். நமக்கெல்லாம் நினைவிருக்கும், அடிக்கடி நாம் கேட்ட செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் செய்தி. நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள் குர்பானியை பற்றி, இது யாரின் வழிமுறை? சொன்னார்கள், தந்தை இப்ராஹிமின் வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியில் பார்த்தால் நபி அவர்கள் நமக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். அப்படியானால் அவர்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆக ஒரு வழியில் இந்த உம்மத்தின் பாட்டனாராய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்கின்றார்கள். இவர்களுடைய அருமை பெருமைகளை பற்றி குர்ஆனில் வரலாறுகளில் நிறைய பேசப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் ஆக சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் இவர்களை நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, நாம் அவரை நம்முடைய நண்பராய் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். ஒன்று தெரிய வேண்டும், ஒரு மகனை தாண்டி, மனைவியை தாண்டி, மகளை தாண்டி, மாமனார் மச்சினி என்ற உறவுகளை எல்லாம் தாண்டி ஆக உயர்ந்த உறவு எது தெரியுமா? நட்பு ரீதியான உறவு, நண்பன் என்ற உறவு. அந்த உறவை அல்லாஹ், அந்த உறவில் இப்ராஹிமை தேர்ந்தெடுத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். திருக்குர்ஆன் விளக்க உரையாளர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள், கைருல் பஷரி பஅதன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பஅதன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபி அவர்களுக்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாய் உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி அவர்கள் மனிதர்களில், நபியினுடைய உம்மத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நபி அவர்களுக்கு பிறகு சிறந்த நபர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி யுக முடிவு நாள் வரை உள்ள மனிதர்களின் நபி அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மட்டுமல்ல, ஓரிரை கொள்கையை உலகத்தில் நிலைநாட்டுவதிலே மிகச்சிறந்த போராளி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மிகச்சிறந்த தியாகி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இவர்களுடைய குடும்பம், மனைவி, மகன் அனைவரும் இந்த பாதையில் அல்லாஹ்வுடைய ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதிலே ஆக மிகச்சிறந்த போராளிகளாய் குர்ஆனில் வாழ்ந்து காட்டியதை குர்ஆன் மிக அழகாய் விவரிக்கின்றது. இவர்களை பற்றி ஹதீஸுகளில், வரலாறுகளில் நிறைய இவர்களை பற்றி பேசப்படுகின்றது. ரப்புல் ஆலமீனுக்காக அர்ப்பணிக்க இருக்கின்ற ஒரு குடும்பத்தில், ஒரு சில குடும்பங்களில் தந்தை மிக ஈடுபாட்டோடு இருப்பார், ஓரிரை கொள்கையில் வணக்க வழிபாடுகளில் மிக ஈடுபாட்டோடு இருப்பார். ஆனால் மனைவி, குழந்தைகள் வேறு மாதிரியாக இருப்பார்கள். மனைவி ஒத்து வர மாட்டார், அல்லது குழந்தைகள் ஒத்து வர மாட்டார்கள். ஒரு சில இடங்களில் மனைவி வணக்கசாலியாக இருப்பார், கணவர் ஒத்து வர மாட்டார். அதிலே குழந்தைகள் வேறு மாதிரியாக இருப்பார்கள். ஆனால் இங்கே இப்ராஹிம் நபியின் ஒட்டுமொத்த மனைவி, மகன், இவர்கள் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் அல்லாஹ்விற்காக அதீத அர்ப்பணம் செய்தவர்களே இவருடைய குடும்பம் முன்னிற்கின்றது. தியாகத்தின் திருவுருவங்களாய் இவர்களுடைய குடும்பம் திகழ்ந்து கொண்டிருந்தது. திருக்குர்ஆனில் இந்த குடும்பத்தை பற்றி மிக சிறப்பாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த குடும்பத்தை பற்றி ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், சிறப்பு மிக்க நபியின் குடும்பத்தாரே, அல்லாஹ்வுடைய உங்களின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய அருளும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அவனுடைய அனுகூலமும் உங்கள் மீது நிறைவாய் உண்டாகட்டும் என்று குர்ஆன் இவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் சிறப்பை கூறி வாழ்த்துகின்றது. இவர்கள் வரலாற்றில் கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு ஓரிரை கொள்கைகளை உலகத்தில் எடுத்து சொல்வதில், அதிலே நிலைநாட்டுவதில் பல்வேறு எதிரிகளை அவர்கள் சம்பாதித்தார்கள்.
முதலில் தொடங்கியது அவர்களுடைய குடும்பத்தில். அவர்களுக்கு எதிரி முதலில், அதாவது எதிர்ப்பு என்பது குடும்பத்தில் இருந்து தொடங்கியது. அவருடைய தந்தை ஆசர் என்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு சிலை செய்பவராய், சிலையை வணங்கக்கூடியவராய், அதிலே அதீத ஈடுபாடு கொண்டவராய் இருந்தார். ஒரு போராளி ஓரிரை கொள்கையை கையில் எடுத்துக்கொண்டு புறப்படுகின்ற போது எப்படியெல்லாம் பல்முனை தாக்குகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார், அவற்றை எப்படியெல்லாம் எதிர்கொள்கின்றார் என்பதை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளின் வழியே குர்ஆன் நமக்கும் பல்வேறு பாடங்களை தருகின்றது. குர்ஆனில் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது அதனால்தான் சொன்னான் அல்லாஹ் தஆலா, கான உம்மத்தன், இவர் ஒரு தனி மனிதர் அல்ல, இவர் ஒரு சமுதாயம், இவர் ஒரு சமுதாயம். இன்னொரு இடத்தில் கானித்தல் லில்லாஹ், இவர் சிறந்த இறை வழிபாட்டுக்கு சொந்தக்காரர். ஏதோ மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே மட்டும் இவர் நின்று விடவில்லை. தனியாய் இவர் இறைவனை வணங்க ஆரம்பித்து விட்டால் இவரை அடித்துக் கொள்வதற்கு உலகத்தில் ஆள் இல்லை. அப்படி ஒரு வணக்கம், அப்படி ஒரு வணக்கம். அதுபோன்று இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் ஹனீஃபா, எந்த மதத்தையும் சாராத தனி தூய்மையான வணக்கத்திற்கு சொந்தக்காரர். ஷாக்கிரல் லிஅன்அமி, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு மிக அழகான முறையிலே நன்றி செலுத்தும் நல்ல மனிதர் என்றெல்லாம் குர்ஆன் இவரை பற்றி பாராட்டு பத்திரங்கள் நிறைய வழங்குகின்றது. அடுத்து இவர்களின் வரலாறுகளில் பல்வேறு சுவையான பக்கங்களும் உண்டு. நிறைய அறிவுரைகளையும் அறவுரைகளையும் கொண்டதுதான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நமக்கும் நாம் எப்படி இன்றைக்கு உலகத்தில் வாழ வேண்டும், நாம் சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே எப்படியெல்லாம் நிலைநாட்ட வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அவர்களுடைய அழகான வரலாறு நமக்கு சொல்லி தருகின்றது. இவர்களுடைய தந்தை இடத்தில் அவர் ஒரு சிலை வணக்கக்காரர், அதிலே அதீத ஈடுபாடு கொண்டவர். ஆனால் சத்தியத்தை அவரிடத்திலே எடுத்து சொல்லும் அந்த விதத்தில் நயமான அந்த வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்திய அற்புதமான வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அவர் ஒரு வேறு வணக்கத்திற்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதிலே அதீத ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் சரி, சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாள வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளின் வழியே, வார்த்தைகளின் வழியே நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் அழகாக பதிவு செய்கின்றார். இன்றைய இளைய சமுதாயம் யோசிக்க வேண்டும். சத்தியத்தை நிலைநிறுத்துகின்றோம் என்ற பெயரில் மக்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான குதர்க்கமான வார்த்தைகள், சத்தியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் அழகானவன், அழகான வார்த்தைகளை கொண்டுதான் இந்த மார்க்கத்தை நான் நிலைநிறுத்த வேண்டும். எத்தனை பெற்றோர்களுடைய உள்ளங்கள் புண்படுத்தப்படுகின்றது தெரியுமா? நீங்கள் எல்லாம் சத்திய வழியிலே இல்லை, நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள், நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் ஆக அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நோவினைப்படுத்தப்படுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய, அவர் முஸ்லிமாகவே இருக்கவில்லை, ஆனால் அவர் தந்தை, நம்முடைய பெற்றோர்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மதங்களை கடந்து அவர் முஸ்லிம் அல்லாதவர்களாகவே அவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலே சத்தியத்தை சொல்லும் பொழுது வற்புறுத்துதலும் கூடாது, நிந்தனைக்குரிய வார்த்தைகளும் கூடாது. முஸ்லிம்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, மிக அழகான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தந்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா அபதி, யா அபதி. ஒரு தந்தையை பிரியமான வார்த்தைகளை கொண்டு அழைக்கும் ஒரு மகன், மிக அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அழைக்கும் ஒரு மகனின் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. என் அருமை தந்தையே, யா அபதி, என் அருமை தந்தையே, உங்களுக்கு எந்த பலனையும் தராத அவற்றை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள்? அவைகளால் நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அவைகளால் உங்களுக்கு எந்த பலனையும், அறிவில்லாத அவைகளில் ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? அடுத்து, யாபத்தி, உங்களுக்கு வராத சில செய்திகள் என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு வந்திருக்கின்றது, அதை நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீர்களா? செவியேற்க மாட்டீர்களா? அதை நீங்கள் பின்பற்றி நடக்க மாட்டீர்களா? யாபத்தி, அல்லாஹ் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகின்றான். என் அருமை தந்தையை, ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள்.
லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். அவன் உங்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்து சென்று உங்களை வேதனையில் ஆழ்த்தி விடுவதை நான் அஞ்சுகின்றேன். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு வேதனை வருவதை நான் அஞ்சுகின்றேன் என்றெல்லாம் தன்னுடைய தந்தையிடத்திலே மிக அழகான முறைகளை சத்தியத்தை எடுத்துச் செல்கின்றார்கள். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் அல்லாஹ்விற்காக போராடிய பெரும் போராளி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளின் வழியே நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், கியாமத்துடைய அந்த நேரங்கள், கியாமத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில் நடைபெறும் நிகழ்வுகளை ஹதீஸிலே விவரித்திருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் போய் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி எங்களை வேதனையில போட்டுருவானோ அப்படின்னு எங்களுக்கு பயமா இருக்குது. அல்லது சில பேர் நரகம் தீர்ப்பளிக்கப்பட்ட சில பேர் போய் அல்லாஹ்வுக்காக நீங்க எங்களுக்காண்டி சிபாரிசு செய்யக்கூடாதா, எங்களுக்காண்டி கொஞ்சம் ஷஃபாஅத் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே இப்படி சொல்வார்களா, உலகத்திலே நான் ஒரு 3 பொய் பேசிட்டேன், ஆகையால அந்த பொய்யை கொண்டு அல்லாஹ் என்ன பிடிச்சிருவானு நான் பயப்படுறேன். அதனால நீங்க எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய வாயினால் அவர்கள் பொய் என்று சொன்னதால் நாமும் பொய் என்று உரைக்கின்றோமே தவிர அது பொய் அல்ல. என்ன நமக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா நாம அது நமக்கு கண்டிப்பாக அது பொய் என்றே நமக்கு தோன்றாது. இப்போ நாம அதை பொய்ன்னு சொல்லக்கூடாது. அவங்க சொன்னாங்க அது தன்னடக்கத்தின் மறுவார்த்தை. அடக்கம் அல்லாவுக்கு முன்னால அப்படி ஒரு பெரிய வார்த்தை உபயோகிக்க சில பேர் உலகத்துல இருக்காங்க, அவரு நீங்க ரொம்ப சாலிஹான மனிதர், அப்படிலாம் இல்லைங்க, நான் பெரிய பாவி, ஆனா உண்மையிலே அவர் சாலிஹான மனிதராக இருப்பார், ஆனால் உண்மையிலே ஆமா அப்படிலாம் சொல்ல மாட்டார் இல்லையா. அடக்கத்தின் வார்த்தைகளை அங்கே உபயோகித்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு முன்னால் சில விஷயங்களை நான் மாற்றி உரைத்திருக்கின்றேனே, அவர்கள் மாற்றி உரைத்திருக்கின்றார்களே தவிர அது பொய்யல். அந்த பொய்யில அவங்க பொய்யன்னு சொன்னாங்கல்ல, அதுல முதல் விஷயம் 3 சொன்னாங்க இல்லையா. முதல் விஷயம் என்ன தெரியுமா, ஓரிரை கொள்கையை அந்த தன்னுடைய தந்தைக்கு பின்னால் அந்த ஊர் மக்கள்கிட்ட வச்சாங்க. போய் நீங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்க, அதனால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, உங்களுக்கு எந்த நலமையும் செய்ய முடியாது, இதை போய் ஏன் வணங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லும் போது அந்த மக்கள் கேட்கல. ஒரு நாள் அந்த ஊருக்கு வெளியே திருவிழா கொண்டாடுவாங்க இல்லையா. நமக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய நாட்டுல அதெல்லாம் ரொம்ப பரிச்சு. அந்த மாதிரி அப்ப அந்த போகும்போது என்ன செய்வாங்க, சிலைகளை எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சு அதுக்கு ஆராதனை எல்லாம் செஞ்சு வணங்கிட்டு வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நாள் அந்த ஊருக்கு வெளியில போய் மக்கள் அந்த ஒரு திருவிழா மாதிரி அந்த சிலைகளை வச்சு வணங்குறதுக்காக வேண்டி அந்த ஊருக்கு வெளியில போனாங்க. அப்ப இப்ராஹிம் அவங்களை கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்கல அப்படின்னு. அவர் சொன்னார், இன்னி சகீம், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், நம்மளாம் உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொன்னாங்க அந்த நேரத்துல. ஆனா அவங்க அந்த நேரத்தில் நல்லதா இருந்தாங்க. ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகின்றார்கள், இது எப்படிப்பட்ட நோய் தெரியுமா, இது உடல் ரீதியான நோய் அல்ல, இது உள்ள ரீதியான நோய். இது எந்த பலனையும் தராத இந்த சிலைகளை போய் இந்த ஜனங்க வணங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உள்ளத்தின் வருத்தத்தில் ஏற்பட்ட அந்த நோய். அவங்க சொன்னாங்க, எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி. இது அவர்கள் சொன்ன பொய். ஆனா இது பொய் அல்ல இல்லையா. இப்ப நமக்கு எல்லாம் தெரியும், இப்ப அவங்க கூட போனாங்க திருவிழாவில் நிறைய அனாச்சாரங்கள்லாம் நடக்கும், அது கூட நிக்கணும் இல்லையா. அதனால நான் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, முடிஞ்சு போச்சு, அடுத்து அங்க வேற பேச்சுக்கு வேலை. இது அவர்கள் சொன்னதாய் சொன்ன முதல். ரெண்டாவது அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு வெளியில போயிட்டாங்க. ஒரு அரங்கத்திலே ஒரு வணக்க ஸ்தலத்தின் ஒரு வளாகத்துக்குள்ள வச்சிருந்த நிறைய சிலைகள், பெரிய சிலை இருந்துச்சு, அதுல இருந்து சின்ன சிலைகள் வரைக்கும் நிறைய சிலைகள் இருந்துச்சு. இப்போ கோபத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலைகளை பூரா உடைச்சிட்டு ஒரு கோடாலியை கொண்டு உடைச்சிட்டு பெரிய சிலையின் கழுத்தில்
அந்த கோடாலியை மாட்டிட்டாங்க. திருவிழாவெல்லாம் முடிஞ்சு வந்து அந்த மக்கள் பார்த்தாக்க சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. அவர்களுடைய தெய்வங்களாய் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் இந்த நிகழ்வை குர்ஆனில் பதிவு செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். இப்போ அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேல அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஏற்கனவே நம்மள ஓரிரை கொள்கைக்கு வருமாறு ஒரு அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தவர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் அந்த மக்கள். எல்லாம் குர்ஆன்ல சொன்னா, அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிம் நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்களா, நீங்க தான் உடைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னு சொன்னாங்களாமா, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலுஹும் இன் கானூ யன்தகூன். அங்க இருக்கு பாருங்க அந்த பெரிய சிலை, நான் நினைக்கிறேன் அநேகமா அதுதான் உடைச்சிருக்கும். அந்த பெருசு இருக்குது பாருங்க, அந்த பெருசுகிட்ட கேட்டு பாருங்க, அது வேண்டாம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. பொய்யை போன்ற தோற்றமுடைய ஒரு இரண்டாவது அவர்கள் சொன்னதாக சொன்ன ஒரு பொய் இது. பொய்யல், பொய் என்று அவர்கள் சொன்னதால் நாமும் திரும்ப திரும்ப சொல்கின்றோம். இப்போ அந்த மாதிரியான இப்போ அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரலாறு, நீண்ட வரலாறு. இதுல போய் எப்படி கேட்கறது? நம்ம கேட்டாலும் அது எப்படி பதில் சொல்லும்? இப்ப சத்தியத்தை அவர்கள் அங்க விளங்கினாங்க. இப்ப நம்ம போய் கேட்க முடியாது, பெரிய சிலை, அதுக்கு சிலை, அது போய் அது நம்ம கேட்க முடியாது, கேட்டாலும் அது பதில் சொல்லாது இல்லையா? அதனால அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க ஒரு நிமிஷம். இது அவர்கள் இரண்டாவதாக சொன்னதாக சொன்ன பொய். அகல் பொய் இல்லை. மூணாவது ஒரு விஷயம், அவர்களுடைய மனைவி சாரா அவங்கள ஈராக்ல இருந்து கூப்பிட்டுட்டு மிஸ்ர் வரைக்கும் போறாங்க. வழியில ஒரு அரசன் அந்நிய பெண்களின் மீது அதீத ஆர்வமுடையவன். அதுவும் மனைவி அந்த அழகான பெண்களை பார்த்தா அப்படியே அபகரிச்சு கொள்வான், தன்னோடு வைத்துக் கொள்வான். அப்படிங்கிறதுனால அந்த ஊரை கடந்து போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாராட்ட இப்படி சொன்னாங்களாமா, சாரா நீங்க மனைவியாக இருந்தாலும் இப்போ மனைவின்னு சொன்னா அந்த அரசன் எடுத்துக்குவான். அதனால இந்த நேரத்துல உலகத்துல முஸ்லிம்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். ஓரிரை கொள்கையில் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் நமக்கு குர்ஆன் சொல்லுது இல்லையா? முஃமின்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் அப்படின்னு. அந்த அடிப்படையில எனக்கு மனைவியாக இருந்தாலும் இந்த நேரத்துல எனக்கு நீ முஸ்லிம் அப்படிங்கிற அடிப்படையில சகோதரி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த அரசன்ட்ட ஒரு என்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வு, அது ஒரு நீண்ட நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை போன்ற தோற்றமுடைய ஒரு வார்த்தை. அது பொய் அல்ல. அந்த மாதிரியான இந்த 3 பொய்களை நான் சொல்லிட்டேன். அதனால அது குறித்து நான் வருத்தம் கொண்டிருக்கின்றேன், அது குறித்து நான் அஞ்சுகின்றேன். அதனால நீங்க போயிருங்க அப்படின்னு நீங்க போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சிபாரிசு காட்டி அங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரிரை கொள்கையை முன்னெடுத்து செல்வதிலே பல்வேறு சிரமங்கள். இப்போ முதல்ல தந்தையின் எதிர்ப்பை சம்பாதித்தார்கள், 2வது ஊர் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார்கள். இப்ப 3வதா பார்த்தா அந்த அரசனும் அவர்கள் அந்த தெய்வ வணக்கத்தில், சிறை வணக்கத்தில் கட்டுப்பட்டவன். இப்போ அவன்கிட்ட போய் சொல்றாங்க இறை வணக்கத்தை, ஓரிரை கொள்கையை பற்றி அவனிடத்தில் சொல்கின்றார்கள். இதுவெல்லாம் உலகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைப்பு விடுத்த போது இப்ப அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னுடைய தெய்வத்தை நீ குறை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சா எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு பதிலை தந்த போது இப்ப அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. இவரை ஏதாவது இவரை வேற ஏதாவது ஒரு கொடுமை செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில ஊருக்கு வெளியில தன்னுடைய ஆலோசகர்களோடு ஆலோசனை செய்யப்பட்டு ஊருக்கு வெளியில ஒரு பெரிய நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு, நெருப்பு குண்டம்னா நம்முடைய வாழ்க்கையில அங்கங்க எங்கேயாவது வழிபாட்டு தலங்கள்ல பார்த்துருப்போம் இல்லையா? சின்னதா ஒரு 5 அடியில அல்லது ஒரு 10 அடியில, மிஞ்சி போனா ஒரு 20-30 அடிகள்ல செஞ்சு அதுல நெருப்பு மூட்டி ஜனங்க நடப்புவாங்களே, அப்படி இல்லை. இது ஒரு பெரிய பல ஆட்களை வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் ஒரு பெரிய குழி வெட்டி, ஒரு அரச அரண்மனைக்காக வேண்டி வேலைப்பாடு நடந்தா எப்படி இருக்கும் அப்படி மாதிரி நடந்துச்சாங்க. வெட்டி அதுல நேர்ச்சி செஞ்சவங்க எல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்காக வேண்டி நேர்ந்துக்கிட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கொண்டு வந்து விரவ போடுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. ஊர் மக்கள் பூரா சுத்துவட்டில இருக்கிற எல்லாரும் கொண்டு வந்து விரவு போட்டாங்க. அந்த விரவு அதுல தீ மூட்டப்பட்டுச்சு. இடத்துல ஹதீஸ்ல வருது,
வரலாறுகள்ல வந்து 40 நாட்கள், ஒரு சில இடங்கள்ல 4 மாசம் அந்த தீ மூட்டப்பட்டுச்சாங்க. தீய மூட்டனா ஒரு 10 நிமிஷத்துல பிடிச்சிடும் இல்லையா? 40 நாள் ஒரு தீ மூட்டப்பட்டுச்சுன்னா எவ்வளவு அது கங்குகளாக மாறி போயிருக்கும். 4 மாசம் அப்படின்னா பெரிய நெருப்பு சொல்லப்படுதில்லை. அதை தாண்டி ஒரு பறவை வானத்துல கூட பறக்க முடியாது, அவ்வளவு அந்த நெருப்பினுடைய தாக்கம் இருந்துச்சாங்க. இப்போ ஒரு போட்டா வந்து நிமிடக்கணக்கில் மணிக்கணக்கில் இல்ல, போட்டா பஸ்பமாயிரும் அந்த நேரத்தில். அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான சிந்தனைகளோடு அந்த நெருப்பு மூட்டப்பட்டுச்சு. இப்ப நெருப்பு மூட்டியாச்சு. அதனுடைய ஒரு நெருப்புன்னா அதனுடைய வெப்பம், அதனுடைய தாக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அது அவ்வளவு தூரத்துக்கு வெப்பம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தெரியும். இப்ப கொண்டு போய் இப்ராஹிம போடுறதுக்கான வழி தெரியல, நெருப்பு மூட்டியாச்சு. இப்ராஹிம போய் போடுறதுக்கான வழி தெரியல, என்ன செய்யறது? மறுபடியும் ஆலோசனை செய்யப்பட்டு மிஞ்சனி அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு ஒரு புதுவிதமான எரிதலுக்கான ஒரு மிஷின் இருந்துச்சு, ஒரு இயந்திரம் இருந்துச்சு. எப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, இந்த சீசா மாதிரி, பலகத்தின் இந்த ஓரத்துல, பலகையினுடைய இந்த ஓரத்துல ஒருத்தர், பலகையினுடைய அந்த ஓரத்துல சின்ன பிள்ளைங்க இப்படி ஒருத்தர், இவங்க கீழே அழுத்து அவங்க மேல போவோம். இவங்க வெயிட்டான ஆள் இன்னொரு பக்கம் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க மேல இருந்து கீழே போக மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் வேகமாக ஏதாவது ஒரு பொருள் அந்த பலகையின் ஒரு முனையில் வைத்து இன்னொரு முனையில வேகமா தட்டினா அந்த பொருள் தெரிச்சு போய் எங்கேயா விழுந்தது, தூரம் போய் விழுந்துடும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெரிய இயந்திரம், கொடை மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும். ஒரு பக்கத்துல தட்டினாங்கன்னாக்கா அந்த கொடையில இருந்து தூக்கி எறியப்படும் அந்த பொருள். அது வேகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தட்டுதல் அப்படிங்கிறதும் வேகமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அவர்களுடைய கால்களில் விலங்கிடப்பட்டது, கைகளில் சங்கிலியால் கட்டப்பட்டன. கடைசியா அவர்களுடைய ஆடைகளை களைந்தார்களாம். அல்லாஹ் அக்பர். எந்த நபிமார்களும் ஆடைகள், தன்னுடைய உடலின் அங்கங்கள் மக்களுக்கு மத்தியிலே தெரிவதை எந்த நபிமாரும் விரும்ப மாட்டாங்க. நபிமார்களின் அடிப்படை குணங்களில் ஒன்று வெட்கம். ரொம்ப வெட்கப்படுவாங்களாமா நபிமார்கள். இப்போ ஆடைகளை பூரா களைஞ்சிட்டாங்க, கைகள் கட்டப்பட்டு கால்களின் மீது விலங்கிடப்பட்டு ஆடைகள் கடையப்பட்டு இப்ப அந்த மிஞ்சனிங்கிற அந்த இயந்திரத்துல உட்கார வைக்கப்பட்டு உந்தப்பட்டு அவர்கள் அந்த நெருப்புல போய் விழுறதுக்காக வேண்டி அப்படி போறாங்க. அப்படி இல்லையா? அந்த நேரத்துல மலக்குமார்கள் வந்தாங்களாமா. அந்த நேரத்துல அவர்கள் அந்த உந்தப்படுகின்ற அந்த நேரத்துல வந்தாங்களாமா. நாங்க வேண்டாம் உதவி செய்யட்டுமா? பறவைகள் வந்துச்சாமா, நாங்க வேண்டாம் உதவி செய்யட்டுமா? உங்களை தாங்கி பிடிச்சுக்கட்டுமா? அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டப்போ நம் எல்லோருடைய வாயிலும் கஷ்டத்தின் எல்லா நேரங்களிலும் இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்த வேண்டும். கஷ்டம், சோதனைகள், இன்னல்கள், துன்பங்கள் எப்பெல்லாம் வருதோ உடனே நம்ம வாயிலிருந்து அடுத்த நொடி இந்த வார்த்தை வரணும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். உலகத்தில் அவன் தான் உதவி செய்வதில் ஆக சிறந்தவன். அவனை போன்று யாரும் உதவி செய்யவே முடியாது என்ற பொருள் கொண்ட அந்த வார்த்தையை இவங்க எல்லாத்தையும் மலக்குமார்கள்ட்ட, பறவைகள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்களாம். இப்ப அவர்கள் உந்தப்பட்டார்கள், அதுல இருந்து அந்த தூக்கி எறியப்பட்டார்கள். இப்ப போய் நெருப்புல போய் விழுந்தாங்க. அல்லாஹ் இவர்கள் அந்த போகின்ற வீசப்படுகின்ற அந்த சூழ்நிலை அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானாம், யானாரு கூனி பர்தம் வசலாமா, நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்து விடு, இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்து விடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் நெருப்பை அவர்கள் மூட்டி இருக்கலாம், நெருப்பு அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. விறகை அவர்கள் கொண்டு வந்து கொட்டி இருக்கலாம், ஆனால் விறகு அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகையால் இவை இரண்டும் தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய குணங்களை நிறுத்தி கொண்டதா. நெருப்பு நெருப்பாகத்தான் இருந்தது. சில நினைக்கிறது போது ஒட்டுமொத்த நெருப்பும் குளிர்ந்து போச்சு, அப்படி இல்லை, நெருப்பு நெருப்பாகவே இருந்தது. இப்ராஹிமை தொடவில்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க போய் விழுந்த உடனே போய் விழுந்து எந்திரிச்சு நடந்தாங்க. நெருப்புல விழுந்து எந்திரிச்சு நடந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போகும்போது அந்த நெருப்பு இப்ராஹிமை மட்டும் தொடவில்லை, அவர்கள் காலில் கட்டியிருந்த அந்த சங்கிலிகளை உடைத்தது, கரித்து உடைத்தது. கையில் கட்டியிருந்த அந்த சங்கிலிகள் உடைத்தெறியப்பட்டது. ஏன்னா சங்கிலி இப்ராஹிம் அல்ல,
விலங்குகள் இப்ராஹிம் அல்ல. அந்த கையிலே போடப்பட்டிருந்த அந்த விலங்கு இருக்குது, அது இப்ராஹிம் அல்ல. அல்லாஹ் இட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிமை ஒன்றும் செய்ய விடாது, இப்ராஹிமுக்கு நீ கொளிர்ந்து விடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டார். இந்த மக்கள் எல்லாம் இப்ப தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவர் கரிஞ்சு பஸ்பம் ஆகட்டும், நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தாக்கா இப்ராஹிம் அல்லாஹ் அக்பர் அதிலே தொழுது கொண்டிருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் வன்னாசு யரௌனஹு யுஸல்லி இப்ராஹிம், மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், இப்ராஹிம் அந்த நெருப்பின் நடுவில் நின்று தொழுது கொண்டிருந்தார். அவங்க போகும்போது ஒரு காரியம் பண்ணி வச்சுட்டு போனாங்களாமா, இவருக்கு சிலையெல்லாம் பிடிக்காது இல்ல, இப்ப இவர் கருகிறது இந்த சிலைகள்லாம் பார்க்கட்டும்னு அந்த நெருப்பை சுத்தி, அந்த நெருப்பு குண்டத்தை சுத்தி அந்த சிலைகளை வச்சுட்டு போனாங்களாமா. வந்து பார்த்தா இவர் தொழுதுகிட்டு இருந்தார். இப்போ அந்த இவரை பிடிக்காத இவர் தந்தை இருந்தார்ல ஆசர், அவர் வந்து மகனை பார்த்து சொன்னாராமா, நிஅமர் ரப்பு ரப்புக்கு, ஓ ரப்பு தாயா ரப்பு. அல்லாஹ் சத்தியத்தை விளங்க வைத்தார், ஓ ரப்பு தாயா ரப்பு. இப்ப மத்த மக்கள்லாம் பார்த்தாங்களா, இந்த செலவாக்கு இப்ராஹிம் அவரை ஒன்னும் செய்யலையே, நெருப்பு உங்களை போயா நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த சிலைகளின் மீது அவர்கள் உமிழ்ந்து விட்டு போனார்கள் அப்படின்னு சொல்லி வரலாறுகளில் எழுதுகின்றார்கள். அல்லாஹ் நல்லடியார்களுக்கு, இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்கின்றான் என்ற வார்த்தை குர்ஆனில் பதியப்பட்டிருக்கின்றது. வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். ஊரே திரண்டு ஒன்று கூடி சத்தியத்தின் மீது இருப்பவர்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் தர நாடினால், அவர்களுக்கு தீமை விளைவிக்க நாடினால், உலகமே ஒன்று திரண்டாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவர்கள் சத்தியத்தின் மீது உறுதியாக இருக்க, இன்னைக்கு உலகம் பூரா நமக்கு திரண்டு நமக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி செய்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, நம்மளை இப்படி பண்றாங்க, வெளியே போச்சுன்றாங்க, அப்படிங்கறதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம சத்தியத்துல உறுதியாகி அல்லாஹ்வை பற்றி சொல்வதற்காக வேண்டித்தான் உலகத்தில் நாம் முஸ்லீம் அப்படின்னு என்ன தெரியுமா? சத்தியத்தை எடுத்து சொல்பவர். நம்ம சொல்றதே இல்லை, அல்லாஹ் பத்தி சொல்றது இல்லை. நம்முடைய அழகான மார்க்கம், உன்னதமான மார்க்கம், சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற மார்க்கம். உலக மக்கள் எல்லாம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் மார்க்கத்தை பத்தி சொல்றது இல்லை, நம்முடைய ரசூலை பத்தி சொல்றது இல்லை. ஏதோ உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி பிறந்தவர்களை போன்று மாற்றார்களோடு சேர்ந்து நம்மளும் இன்னைக்கு முழுக்க முழுக்க உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டோம், ஹராம் ஹலால் பார்ப்பதில்லை. இதனால் ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் இந்த நெருக்கடிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் சோதனைகள் ஏற்படும் பொழுது யார் ஓரிரை கொள்கையில் இருந்து ஹராம் ஹலாலுடைய அந்த விஷயங்களில் யார் பேணிக்கையாக இருக்கின்றாரோ, அல்லாஹ் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், அல்லாஹ் நல்லடியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதை, அல்லாஹ்வே யாரையெல்லாம் நீ நேர்வழி காட்டினாயோ, யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அவர்களை என்னையும் சேர்த்துக்கொள். வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், யாரையெல்லாம் நீ பாதுகாத்துக் கொண்டாயோ அவர்களில் என்னையும் நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு அந்த துவா செஞ்சாங்கல்ல, யாருக்கு மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அந்த மாதிரியான அருள், அல்லாஹ்வுடைய அருள் எல்லா காலங்களிலும் நமக்கு இருக்கின்றது. நாம் சத்தியத்தில் உறுதியாக நிற்கும் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன இந்த வாழ்க்கை பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்குவோம். நம்முடைய சத்தியத்திற்கான வார்த்தைகள். இந்த லாக்டவுன்ல ஒரு 4 மாசமா உட்கார்ந்து இருக்கோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்முடைய மனைவி மக்களுக்கு உட்கார்ந்து அல்லாஹை பத்தி ரசூலை பத்தி எவ்வளோ விஷயத்த பேசியிருப்போம். அல்லாஹ் ரசூலை பத்தி எவ்வளவு நேரம் பேசியிருப்போம், யோசிச்சு பாருங்க. எனக்கு நட்புறவுகள்கிட்ட உட்கார்ந்து பல நேரங்கள் நம்முடைய பகல் சிந்தினா போயிருக்கும். எவ்வளவு நேரம் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசியிருப்போம் இல்லையா? இப்ப அல்லாஹுக்கு கோபம் வருமா வராதா? அதனாலதான் இந்த மாதிரியான சோதனைகள் போது யார் பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார், சோதனைக்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்தில் மிக சுகமான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. அதை முன்னுதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் பேணி நாமும் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்து உலக மக்களுக்கும் அதை எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.